குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு 12th onwards. இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில், சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனியில் வேலைவாய்ப்பு. இது வந்து ரிலீஸ் பண்ண டேட் வந்து 17th ஜூனு. லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 4th ஜூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்ஜினியர்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில், மெக்கானிக்கல், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க, படித்தவங்க வந்து இதில் அப்ளை பண்ணலாம். இதில் 5 போஸ்ட் இருக்குது. 2 கேட்டகரியாக போஸ்ட் கோடு இருக்குது. PRESS1 2026 அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் 5 வேகன்சி இருக்குது. எந்தெந்த லொக்கேஷன்னால் நியூ டெல்லியில் இருக்குது, கர்கான், வைசாக், கொல்கட்டா, கொச்சி, சென்னை, போர்ட் பிளேயர் அண்ட் மும்பை அப்படிங்கிற இதில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டைஃபண்ட் வந்து 40,000, செகண்ட் இயர் 45, இயர் ஆன் இயர் வந்து ஒரு 5,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் செகண்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா PRETSCS 2026. இதே பிஇ ஸ்ட்ரீமில் படித்தவங்க வந்து வைசாக் அண்ட் கொல்கட்டாவில் தான் வேலை. இதில் வந்து 4 போஸ்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன் 1/6/2026 வந்து 32க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அடிஷ்னலாக இன் அடிஷன் டு அந்த எபோ ஸ்டைஃபண்டு தவிர 12,000 ரூபா மந்த்லி அதுவும் வந்து கொடுக்குறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், யூனிஃபார்ம்ஸ், ஸ்டிச்சிங் சார்ஜஸ், ஃபுட்வேர் அலவன்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் 12,000 கொடுக்குறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 40,000 + 12 ஃபஸ்ட் இயரில் 52,000 வந்து அவங்க கொடுக்குறாங்க. என்ன டிசிப்ளின் அவங்க குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபுல் டைம் இன் பிஇ இன் பிடெக் டிசிப்ளின் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்படி இந்த கேட்டகரியில் அவங்க இருந்தால், படித்த குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா அவங்க பண்ணலாம். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் டேட்டா நெட்வொர்க், விசாட் கம்யூனிகேஷன், RHEL ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சர்வர் ஸ்டோரேஜ், வாய்ஸ் அண்ட் வீடியோ நெட்வொர்க்கிங் வில் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட் இதுக்கு. அதே மாதிரி செகண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் எம்பெடட் சிஸ்டம் ஃபார் எனி ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க கொடுப்பாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் எழுதணும், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இது ஆன்லைனில் அப்ளை பண்ணி அந்த ரிட்டன் டெஸ்ட் அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து 472 ருபீஸ், அதாவது ஜிஎஸ்டியோட சேர்த்து எல்லாம் 472 ருபீஸ் வந்து இருக்குது. பிடபிள்யூடி, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்கும் SC/ST கேட்டகரிக்கும் பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு அப்ளிகேஷன் ஃபீ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கம்ப்ளீட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இதில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கு. இதை டவுன்லோட் பண்ணி பார்த்து படிச்சுட்டு, ஒரு டைம் படிச்சுட்டு எலிஜிபிள் என்ன டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் யூ கேன் ரீச் மீ 9790097632, இல்லாட்டி harsa0710@gmail.com நீங்கள் எனக்கு அனுப்பணும்னா. கடைசி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. See you in the next video.